ஐரோப்பாவால் தமிழர்களுக்கு எச்சரிக்கை, ஆபத்தான உணவுப் பொருள் தொடர்பில் அறிவுறுத்தல். இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் எவரெஸ்ட், MDH ஆகிய 2 பிரபல விற்பனை பெயர்களிலான மசாலா தூள்களில் அளவுக்கு அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதனை அடுத்து பல நாடுகளில் இந்திய மசாலா தூள்களின் இறக்குமதி மீது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. முதலில் சிங்கப்பூர், ஹாங்காங், நேபாளம் போன்ற நாடுகள் இந்திய மசாலா இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதித்தன. எவரெஸ்ட் கம்பெனியின் மீன் கறி மசாலாவை கடைகளில் இருந்து மீளப் பெறுமாறு சிங்கப்பூர் அரசு கடந்த ஏப்ரல் மாதம் உத்தரவிட்டது. ஹாங்காங் பரிசோதனையாளர்கள் இந்த 2 நிறுவனங்களது தயாரிப்புகளாகிய கரித்தூள்களில் புற்றுநோயை உண்டாக்குகின்ற எத்திலீன் ஆக்சைடு கலந்திருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து, நேபாளம், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றில் இந்த மசாலா தூள்கள் மீது சுகாதார பாதுகாப்பு தர பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. பூஞ்சை போன்ற தொற்றுக்களை தவிர்ப்பதற்காக மசாலா தூள் மூலப்பொருட்களுக்கு எத்திலீன் ஆக்சைடு பூச்சிக்கொல்லி சேர்க்கப்படுகிறது. இதன் அளவு மீறிய பாவனை மனிதரில் புற்றுநோயை உண்டாக்கும். சமீப காலமாக சமையலுக்கு தயாரான நிலையில் பொதிகளில் அடைக்கப்பட்ட பல்வேறு இந்திய மசாலா கரித்தூள்கள் அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியா வரை உலக நாடுகள் எங்கும் உணவு வகைகளில் பரந்தளவில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியுள்ளன. மசாலா தூள்களின் உலக வல்லரசான இந்தியா சுமார் 180 வெவ்வேறு நாடுகளுக்கு 200க்கும் மேற்பட்ட கரித்தூள் வகைகளை ஏற்றுமதி செய்கிறது என்றும் அதன் வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. இது கிட்டத்தட்ட $4 பில்லியன் மதிப்புடைய பெரும் வர்த்தகமாகும். சமீப காலமாக இந்த மசாலா கரித்தூள்கள் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகளை எதிர்கொண்டுள்ள இந்திய சுகாதார அமைச்சு இந்த உணவுப் பொருட்கள் விடயத்தில் உலகிலேயே மிக கடுமையான அதிகபட்ச எச்சு விளைவு வரம்புகளானது தரநிலைகளில் ஒன்றை நாடு பயன்படுத்துகிறது என்று கூறுகிறது. சம்பந்தப்பட்ட ஏற்றுமதியாளர்கள் தங்களது மசாலா தூள்கள் ஆரோக்கியமானவை மற்றும் பாதுகாப்பானவை என்பதனை உறுதிப்படுத்துகின்றனர்.